இந்த உலகத்துல யார் போய் பேசுறாங்களோ அவங்கள தான் எல்லாரும் நம்புவாங்க. உண்மையை பேசுறவங்கள யாருமே நம்புறது கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்து இந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருப்பாரு, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்ட்டு உண்மையை தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து உண்மையை சொல்றதுனால பிடிக்கல. என்கிட்டயே உண்மையை சொல்றியா அப்படின்ட்டு இந்த பொண்ணு வந்து அடிச்சுட்டு போயிடுவா. அடுத்ததா இப்போ இந்த பொண்ணு வந்து இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே கம்பெனிக்கு போறதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கும். கம்பெனில இப்போ இந்த பொண்ணு கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை தான் நான் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கும்போது அது அப்படியே லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த பொண்ணு உண்மையை சொல்லல. எங்க அப்பா தான் இந்த கம்பெனியோட ஓனர் தெரியுமா, என்கிட்டயே நீ கேள்வி கேட்கிறியா அப்படின்ட்டு இந்த பொண்ணு போய் தான் பேசியிருப்பா. உடனே அந்த மேனேஜர் பொண்ணு வந்து இவ சொல்ற எல்லாத்தையும் கேட்பா. கீழே உருண்டு பெறல அப்படின்னு சொன்னாலும் அதையும் வந்து செஞ்சுட்டு தான் இருப்பா. இப்போ அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்திருப்பாளா, உனக்கும் இந்த மாதிரி தான் இருக்கா, எனக்கும் இப்படிதான் இருக்கு, காலையில இருந்து எல்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, உண்மையை பேசினா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பா. இந்த உலகத்துல என்ன உண்மைக்கு மதிப்பு இல்லாம போயிருச்சா அப்படின்ட்டு கேட்கிறப்போ வந்து சரி எல்லாரும் மாறிட்டாங்களா, அதை வந்து நம்மளுக்கு சாதகமா யூஸ் பண்ணிப்போமே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பிளான் பண்ணியிருப்பாங்க. பக்கத்துல இருக்கிற கடையில போயிட்டு சாதாரணமா சில வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ரோட்ல போய் நினைக்கிட்டு இது வந்து ஒரு மேஜிக் வாட்டர் தான், ஒரு வித்தியாசமான அரிய வகை மலையிலிருந்து கொண்டு வந்த தண்ணி தான் அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு என்னமோ சாதா தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆனா இதை நீங்க குடிச்சிங்கன்னா நல்லா அழகாகிருவீங்க, இளமையாகிருவீங்க, முடி வளரும், உங்களுக்கு இருக்கிற நோயெல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல உண்மையை சொல்லி இதை வித்தும் போது யாருமே வந்து வாங்கியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பொய் சொல்லி விற்கிறதுனால எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு இதை வந்து வாங்குறாங்க. இவங்களோட பிசினஸும் வந்து ரொம்ப சூப்பராகவே இம்ப்ரூவ் ஆகிடும். பெஸ்ட் பிசினஸ் விமன் அப்படின்ற அவார்டெல்லாம் வேற கொடுக்குறாங்க. உண்மைக்கு காலம் இல்லாம போயிடுச்சு. யாரும் உண்மையை சொல்லி வித்தா நம்ப மாட்டேங்கிறாங்க, பொய் சொன்னா தானே விற்கிறாங்க. அதனால இதையே வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பண்ணுவாங்க.